அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸ்ஸிங் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டேட்டு பார்த்தீங்கன்னா 23/5/2024. இன்னைக்கான ஏபிசி கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கான கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா காருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் 523. இந்திய கம்பெனி பார்த்தீங்கன்னா காருண்யா ப்ளஸ் 523 ட்ரா நம்பர். சரி வாங்க, முந்தைய ரிசல்ட்டு நம்ம போர்டுக்குள்ளே என்ன கொடுத்துருந்தோம், என்ன ரிசல்ட் வந்திருந்தது பார்ப்போம். முந்தைய ரிசல்ட்டு 179 179 242 242 தான் 3 டிஜிட். நம்ம போர்டுக்குள்ளே என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா பி போர்டில் 2 கொடுத்துருந்தோம். பி போர்டில் மட்டும்தான் 2 கொடுத்துருந்தோம். நேற்று 5588 வரும்னு எதிர்பார்த்தோம். இந்த 2 நம்பரில் ஏதாவது வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 அடிச்சிருந்தாங்க. சரி, இந்த 2 எப்படி அடிச்சிருந்தாங்கன்னு நம்ம பார்ப்போம். நேற்றுக்கு நம்ம ஏ போர்டில் எடுத்தது 85. எப்படி எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 538ன்னு எடுத்தோம். அப்படி இல்லைன்னா 535 வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் சின்னதாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா 532 நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டாங்க. 532 போட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 52 எடுத்தோம் பி போர்டில். 52 எப்படி எடுத்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 71 இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா 712 வருமானு எதிர்பார்த்தோம். புரியுதுங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 71494. இங்கே பாருங்க 94 714. அப்போ 714 எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி போர்டில் 86 நம்ம எடுத்திருந்தோம். ஆனால் அவங்க மீண்டும் 2 எடுத்திருந்தாங்க. எப்படி எடுத்திருந்தாங்கன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 492 512. இங்கே பார்த்தீங்கன்னா 512 492. புரியுதுங்களா? அப்போது இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. நம்மளும் அதே ஆப்ஷனில் தான் எடுக்கிறோம். ஆனால் நம்ம வேறு ஆப்ஷனுக்குள்ளே போகிறதுனால அதை தாண்டி வேறு ஆப்ஷன் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நான் உங்களை முழு வீடியோவையும் பாருங்கன்னு சொல்கிறேன். நம்ம மிஸ்டேக் பண்ணாலும் நீங்கள் சரியாக போகிறதுக்கான வழி இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்துக்குங்க. சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம ஏபிசி போர்டில் என்ன கொடுக்க போகிறோம்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஏபிசிக்குள்ளே முதல் நம்பராக 1 எடுக்க போகிறோம். ஏன் இந்த 1 எடுக்க போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா 889 இருக்குது, இங்கே 32 இருக்குது. அப்போது என்னோட சஜஷன் படி இங்கே பாருங்க 321 5321. புரியுதுங்களா? 5321. அப்போ 5321 வருமா என்னுடைய எதிர்பார்ப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8891. அப்போ இந்த அடிப்படையில் 1 வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. அதனால தான் 1 எடுத்திருக்கேன் நான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 0 வருமோன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்போ 0 எப்படி எடுக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். 0 எந்த அடிப்படையில் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 889 இருக்கு. ஒருவேளை 0 இந்த 0 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 920ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்போ 920 இங்கே பார்த்தீங்கன்னா 320 இருக்கு. இங்கே பாருங்க 620 இங்கே பார்த்தீங்கன்னா 62 இருக்கு. அப்போ 620ன்ற அடிப்படையில் வரலாம். அப்போ 0 ஒருவேளை இங்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோன்ற ஒரு அடிப்படையில் நம்ம ஏ போர்டிலும் 0 எடுத்திருக்கோம். இதுதான் நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன எடுக்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் நம்பரா நான் பார்த்தீங்கன்னா 5 எடுக்கிறேன். ஏன் இந்த 5 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 14 இருக்கு, 62 இருக்கு. அப்போ 14 62 24 வேற எப்படி வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்க 245. புரியுதுங்களா? அப்படியே பாருங்க 145 245 145. அப்போ 145 245. அப்போ 245 வந்துடுச்சிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 625. இங்கே பார்த்தீங்கன்னா 50625. பாருங்க 50625. அப்போ இந்த அடிப்படையில் 5 நான் எடுத்திருக்கேன்.
அதுவும் எனக்கு 5 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக படுது. இதை தாண்டி வேற என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 8 வருமா என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 148 புரியுதுங்களா? 148 248 அப்போ 248ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, 148ன்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கு. வேற பார்த்தீங்கன்னா 628ன்னு வருமானு பார்க்கணும். இங்க பார்த்தீங்கன்னா மேலே பாருங்க 628, அப்போ 628 இருக்கு, அப்போ 328ம் இருக்கு. அப்போ 8ம் ஒரு அடிப்படையில் வருவதற்கான வாய்ப்பு உண்டோன்ற அடிப்படையில் நான் பார்த்தீங்கன்னா 8ஐயும் சஜஷனுக்குள்ள எடுக்கிறேன். அந்த அடிப்படையில் இந்த சஜஷன் எல்லாம் பாருங்க, முழுசா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் விளக்குறேன். ஏன்னா ஒருவேளை ராங்கா போனாலும் நம்ம எடுக்கிற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா முதல் நம்பரா நான் 4 எடுக்கிறேன். ஏன் இந்த 4 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 9 to 4 இருக்கு, புரியுதுங்களா? 9 to 4 இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா 834 இருக்கு. இங்க 9 to 4 எடுத்துட்டாங்களே, இங்க 9 to 4 எடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸின் அடிப்படையில் 344 வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ 344 எடுத்துட்டு 9 to 4 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் நான் 4 எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 9 to 4 இருக்கு. இப்போ இங்க 9 to 4 இருக்கு, இங்க பார்த்தீங்கன்னா 834 இருக்கு, புரியுதுங்களா? அப்போ 834 வேற என்ன பாருங்க, 8344. அப்போ 8344ன்ற அடிப்படையில் 344 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். அந்த அடிப்படையில் தான் நான் 44 எடுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 7 வருமான் என்னுடைய எதிர்பார்ப்பு. போர்டுக்குள்ள சி போர்டுக்குள்ள 7 வருமானது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா 9 to 7, புரியுதுங்களா? 9 to 7. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 347. அப்போ 9 to 7 347 வருமானது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க 347, புரியுதுங்களா? 347. அப்போ 9 to 7 347 9 to 7 அந்த அடிப்படையிலே நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா 14 இருக்கு, ஏன்னா 714 இருக்கு, 714 இருக்கு, 714, புரியுதுங்களா? 347. அப்போ 347 அப்படின்ற அடிப்படையில் 7 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையில் 47 கொடுத்துருக்கேன். எல்லாமே சார்ட்டை பார்த்து தான் எடுக்கிறேன். இதே அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க. ஒருவேளை இந்த பர்டிகுலர் இடத்துல இருந்து நான் எடுக்கிறேன், ஒருவேளை கொஞ்சம் தள்ளி நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில் நல்லா செக் பண்ணுங்க, நல்லா பாருங்க, நம்ம எப்படி கொடுக்குறோன்னு எடுங்க. ஒருவேளை இந்த ரிசல்ட் உங்களுக்கு சரின்னு படலாம். அருகாமையில் இருக்கிற எண்ணே ஒரு சரியான எண்ணா பார்க்க முடியும். நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் 538ன்னு எடுத்தேன், அவங்க பார்த்தீங்கன்னா 532ன்னு எடுத்தாங்க. அப்போ இந்த பர்டிகுலர் இடத்த நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு 532 ஆமாம் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கேன்னு உங்களுக்கு தெரிய வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் ஃபுல் வீடியோவும் பாருங்கன்னு சொல்கிறோம். நம்ம கொடுக்குற சஜஷன் மட்டும் எடுத்துக்காம நம்ம எப்படியெல்லாம் எடுக்கிறோன்றதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டை எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும்ன்றதுனால தான் சொல்லிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி கெஸிங் 3 டிஜிட். அப்போ இந்த ஏபிசி ஆர்டர் வரிசை 154 184 057, அதாவது 057. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் கொடுத்துருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 158. அப்போ இந்த நம்பர் சி போர்டுக்குள்ள மாறலாம் என்ற ஒரு வாய்ப்பு, சின்ன வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த நம்பர்ஸ் 158. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 875. அப்போ 8ன்றது பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்குள்ள போகலாம், ஒருவேளை 7 பி போர்டுக்குள்ள வரலாம். 147 328 அந்த அடிப்படையில் சொல்கிறேன். 925 அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 875 வருமோன்ற ஒரு எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் ஒரு சின்ன சேஞ்சிங் பண்ணி கொடுக்குறேன். இதெல்லாம் படுதான்னு பாருங்கள், வாட்ச் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நிதானமாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு நல்ல நம்பரை எடுத்து கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.